என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்ற சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்திலே அவர்கள் சென்றார்கள் என்று நேற்று தினத்தில் நான் சொன்னேன். அந்த பின்மாற்றத்தினுடைய அடையாளம் தான் முதலாவது எகிப்தின் உணவை அவர்கள் நினைத்தார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த உணவு விஷயத்திலே நாம் எப்போதும் திருப்தியோடு நன்றி உணர்வோடு வாழணும் என்பதை நேற்று தேவன் நம்மோடு பேசினார். திரும்ப என்னாகமும் 14:3 நான் வாசிக்கிறேன். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்தை விட்டு சரீர பிரகாரமாக இத்தனை வாதைகளை பார்த்தவர்கள், இத்தனை தேவனுடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் பார்த்தவர்கள், தேவன் யார் என்று ருசித்தவர்கள் வனாந்திரத்தில் திரும்ப எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே. இவங்க சேரும் இடம் கானான், அதை நோக்கி போகாம தங்கள் மனதிலே எகிப்திலே வாழ்ந்த, வனாந்திரத்தில் இருந்தாலும் எகிப்தை விட்டாலும் மனதிலே எகிப்தை வாழ்ந்தார்கள். காரணம், அவர்கள் எகிப்தை நினைத்து வாழ்ந்தார்கள். முதலாவது நேற்று சொன்ன எகிப்தின் உணவை நினைத்தார்கள். இரண்டாவதாக இன்றைக்கும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா எங்களை இவ்விடத்தில் கொண்டு வந்தீர் என்று செங்கடலுக்கு முன்பாக தடுமாறி கொண்டிருந்த, பயந்து கொண்டிருந்த நேரத்தில் சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இங்கேயா, கடற்கரையிலையா நாங்கள் சாகணும்? எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா? அப்போ எகிப்தை விட்டுட்டு வந்தாலும் மனதிலே எகிப்து இவர்களோடு போராடுகிறது, எகிப்து இவர்களை கூப்பிடுகிறது. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காக நீங்கள் வாழ தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வந்ததுக்கப்புறம் பழைய எகிப்தை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களா? அந்த எகிப்தோடு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? பின்மாற்றத்தின் அடையாளம். நேற்று சொன்னேன், எகிப்தின் உணவை நினைத்தால் அது பின்மாற்றத்தின் அடையாளம். இரண்டாவது, இங்கே வாசிக்கிறோம், எகிப்தின் கல்லறையை நினைக்கிறார்கள். எகிப்தின் கல்லறையை நினைப்பதும் பின்மாற்றத்தின் அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் கல்லறை ரொம்ப ஆபத்தான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சாக விட்டுருக்கணும் அப்படின்னா என்னைக்கோ மறிச்சிருக்கணும். நம்மலாம் யார் தெரியுமா? வேதத்தில் பல இடங்களில் தப்பி மீந்தவர்கள், தப்பி மீந்திருப்பவர்கள் அப்படின்ற வார்த்தையை பல முறை நீங்கள் படிக்கலாம். யார் தெரியுமா? பெரிய படையெடுப்பிலே சிலர் விட்டிருப்பாங்க, பெரிய வெள்ளப்பெருக்கிலே சிலர் விடப்பட்டிருப்பார்கள், பெரிய சேதங்களிலிருந்து சிலர் தப்பித்திருப்பார்கள், பெரிய வாதையிலிருந்து சிலர் தப்பித்திருப்பார்கள். நீங்களும் நானும் 2020, 21, 22 இந்த பயங்கரமான கோரமான அந்த பெரும் ஆபத்து இல்லையா, அந்த பேண்டமிக்லேருந்து நம்மளெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி இன்னைக்கு வாழ வைத்தார்னா நாம் எல்லாரும் தப்பி மீந்தவர்கள். அப்படிதான் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக வாழ்ந்திருக்கணும். தப்பி மீந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை எவ்வளோ துதிக்கணும். இன்னும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு பதிலாக அப்பமே செத்துருக்கலாம், அப்பமே இப்படி போயிருக்கலாம். உண்மையில் ஒரு நாள் தங்களுக்கு அருமையான ஒருத்தரை இழந்திருந்த ஒரு குடும்பத்தினர், அப்போது அந்த வீட்டில் அவங்களுடைய மகள் சொல்கிறா, அப்போ எங்கள் அப்பா இறந்துருக்கும் போதே நான் செத்துருக்கணும், அப்போமே போயிருந்தா அந்த பிரச்சனை இல்லைல்ல பிரதர் அப்படின்னு தங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, வீட்டில் வேறு யாருக்கும் எதுவும் வந்துடக்கூடாது பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர், அன்னைக்கு ஜோம் பண்ணுங்க, காலையில் ஜோம் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னவங்க இப்போ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது பின்மாற்றத்தின் அடையாளம். என்னைக்கு எகிப்தின் கல்லறையை நினைக்கிறாங்களோ அது அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையினுடைய மரணத்தை குறிக்கிறது. எகிப்தினுடைய கல்லறை. இங்கே கர்த்தர் உன்னை பிழைக்க வைத்த இடத்துல சாக நினைக்கிறாயே, எகிப்தில் செத்துருக்கலான்னு நினைக்கிறியே அப்படின்னா பாவத்திலே செத்து போயிருக்கலாம். இன்னைக்கு என்னத்தை அனுபவிக்க முடியுது? பேசாமல் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு, அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு அங்கேயே செத்து போயிருக்கலான்ற ஒரு அனுபவத்தில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்கிறாங்க. இது ஒரு உணர்வற்ற வாழ்க்கை. நேற்று சொன்னேன், ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு உணர்வற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். நான் எதுக்காக வாழ்கிறேன்? எதுக்காக கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்தார்?
நான் ஏன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்? நான் ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உயிரோடு வாழ்கிற நிறைய பேர் செத்த போன ஒரு அனுபவத்தோடு வாழ்கிறாங்க. செத்த ஒரு அனுபவம். இது எதை குறிக்க தெரியுமா? இது பின்மாற்றத்தின் அடையாளம். வாழ்வோம், நல்லா வாழணும், எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எல்லாமே நிறைவாக இருக்கணும், எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாமே எனக்கு சந்தோஷமாக நடக்கணும், என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு அப்படி வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படி வாழ்கிறவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறை வந்தால், குறை வருமா? வரும். ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு நம்ம நினச்சது நடக்காமல் போகலாமா? வரலாம். அந்த பாதையில் போக வேண்டியது இருக்கும். அதுக்காக ஆண்டவரை விட்டுற போகிறோமா? அதுக்காக உடனே சாவுதான் முடிவுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் வர பிரச்சனை, இதுக்கு செத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது பின்மாற்றத்தின் உச்சம். கவனமாக இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் வாயில் ஒரு வேளை அன்னைக்கே நான் செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் பழைய காரியத்தை நினச்சி அந்த சாவை விரும்பியிருந்தீங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நான் சாகிறவனுடைய சாவை விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பலப்பா, நீ வாழணும், நீ வாழ்ந்திருக்கணும். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும், எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணும். ஆனால் அது பின்மாற்றத்தின் மரணமாக இருக்கும் என்றால், பின்மாற்றத்தின் நேரத்தில் அந்த மரணம் வரும் என்றால் எங்கே போவோம்? நாம் நித்தியத்தை எங்கே கழிப்போம்? யோசித்து பார்த்தீங்களா? நாம் கர்த்தருக்குள் வாழும் பொழுது நாம் மரித்தால் அதில் கிடைக்கிற சந்தோஷம் அவர் ஒன்றுமே இல்லை. ஆனால் பின்வாங்கி போய் எகிப்தில் சாகணுமா? எகிப்தின் அடிமைத்தனத்தில் சாகணுமா? இதுக்காக கர்த்தர் நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கொள்வோம். நமக்கு எப்போ மரணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் மரிக்கும் நேரம் ஆண்டவரோடு இருக்கணுன்ற அந்த நிச்சயம் மட்டும் இருக்கணுமே தவிர நான் பாவத்திலே செத்துவிடக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அங்கே ஒரு காரியத்தை எச்சரிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், 1 தீமோத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே படிக்கிறோம். இந்த விதவைகளை குறித்து அவர் எழுதுகிறார். உத்தம விதவைகளை குறித்து எழுதுகிறார், பொதுவான விதவைகளை குறித்து எழுதுகிறார், முதிர் வயதுள்ளவர்களை குறித்து எழுதுகிறார். அதில் 6வது வசனத்தில், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோளே செத்தவள். எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்கணும், ஏதாவது குறைஞ்சி போச்சுன்னா நான் உடனே எகிப்தை நினைப்பேன், உடனே ஆண்டவரை கேள்வி கேட்பேன். இப்படி வாழ்ந்தால், சுகபோகத்திலே உழன்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உணர்வற்ற வாழ்க்கை வாழ்கிறேன், இது கிடைக்கல, இதில் எனக்கு நிறைவில்லை, உடனே செத்துறணும். பிரியமானவர்களே, சாவு ஒரு முடிவு அல்ல. நீங்கள் ஒருவேளை தற்கொலை எண்ணங்கள் உங்களோடு போராடிட்டு இருக்குதா? என்னைக்காவது நான் செத்துறணும், பேசாமல் நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு சாவை தேடி ஓடுறீங்களா? அப்படிப்பட்டவர்கள் யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தா அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி உங்கள் காலத்துக்கு முன்பாக மரிப்பீர்கள் என்று சொன்னால் நித்தியத்தை இழந்து போவீர்கள். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், அதுக்கு அந்த நரகமே பரவாயில்ல பிரதர், இன்னைக்கு நான் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு நரகத்தை பற்றி புரியாமல், நரகத்தை சரியாக அறியாமல் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் அதுக்காக இந்த உலகத்தில் உங்களை படைத்தார். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் மாறும், அடுத்த வருஷம் மாறும், சூழ்நிலைகள் தலைகளாக மாறும். பயப்படாதீங்க, இயேசுவை பிடிச்சிக்கோங்க. உங்கள் நித்திய ஜீவனை கொடுக்குற இயேசுவோட கூட வாழுங்க. இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துட்டு செத்துப்போன அனுபவத்தோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து விட்டோம் என்ற அர்த்தம். இன்றைக்கி சுதாரிக்க வேண்டிய நேரம். நம்மளை பிழைக்க வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய செத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சர்தை சபைக்கு சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறார், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஏன் எகிப்தினுடைய கல்லறையை நினச்சிக்கிட்டு இருக்கிறியே? அது ஆவிக்குரிய மரணம், அது ஒரு பின்மாற்றத்தின் அடையாளம். என்ன சொல்றார் பாருங்க, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகளை நான் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக காணவில்லை. ஜாக்கிரதையாக மனம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் நாம் குறித்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:2, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில் பழைய சாவை, பழைய கல்லறையை, பழைய வாழ்க்கையை நினச்சி அதோடு கூட இன்னும் என்னை நான் போராடி கொண்டிருக்கிறேனோ, வெளியே வருவோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக திரும்ப வாழ்வோம். இந்த பின்மாற்றத்தின் அடையாளம் எகிப்தின் கல்லறையை நினைப்பது.
மனம் திரும்புவோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, கவனமாய் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எகிப்தினுடைய கல்லறைக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை ஆண்டவரே. பின்மாற்றத்திலே நாங்கள் சாகாமல் நாங்கள் எல்லாரும் உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு இன்னைக்கு உங்கள் ரத்தத்து நிமித்தமாய் இன்னைக்கு ஜீவனோடு வாழ்கிறோம். எங்களை பிழைக்க வைத்த தெய்வம் நீங்கள், நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நன்றியுள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த பின்மாற்றம், கிறிஸ்து இல்லாத ஒரு மரணம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆவிக்குரிய மரணம் எங்கள் வாழ்க்கையில் வந்துவிடாமல் ஜாக்கிரதையாக எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.